ஸோ ஐபிஎல்ல ஸ்டார் ஆர்டிகல்ல நிறைய பேர் வந்து ஐபிஎல்ல சைன் ஆஃப் பண்ணிட்டு பிஎஸ்எல் ஆடுறாங்க. நான் யாரை சொல்றேன்னு தெரியும், மேக்ஸ்வெல்லாக இருக்கட்டும், ஃபேஃப் டியூப்ளிசிஸாக இருக்கட்டும். அப்படி இருக்க இந்த பட்சத்தில் பிஎஸ்எல்ல சைன் பண்ணிட்டு ஒரு சிலர் வந்து ஐபிஎல்ல மாற்று வீரராக வராங்க. அது யாருன்னா தசுல் சானக்கா இருக்கட்டும், முசரபனியா இருக்கட்டும், இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிஎஸ்எல் ஆடுறதுக்கு அவங்க எப்பவும் போல சைன் பண்ணியிருக்காங்க. பட் ஐபிஎல்ல வந்து இன்ஜுரி கன்சர்னால மாற்று வீரரா சில பேர் தேவைப்படுறாங்கன்றப்போ இவங்க ரெண்டு பேர் பிஎஸ்எல்லாம் பார்க்காம திடீர்னு இன்னுன்னு இது கொடுத்து பிஎஸ்எல் பிரான்சைஸ் ஓனர்லாம் கடுமையா வந்து கோவப்பட்டதால பாகிஸ்தான் போர்டு தலைவர் மோஷின் லாக்வி ஒரு முடிவு எடுத்திருக்காருன்னா, யாரெல்லாம் பிஎஸ்எல் சைன் பண்ணிட்டு ஐபிஎல் போய் விளையாடுறாங்களோ அவங்களுக்கு கடுமையா ஆக்ஷன் எடுக்கப்படுங்க அப்படின்னு ஓப்பனா சொல்லியிருக்காரு. இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, 2026 ஐபிஎல் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் எல்லா டீமுக்கு ஒரு அடிப்படை அடி என்ன உழுதுன்னா இன்ஜுரி. இப்போ லேட்டஸ்டா வந்த நியூஸ் என்னன்னா, அரப் கண்ட்ரி என்ன பண்ணிருக்காங்கன்னா நமக்கு வந்து கச்சா எண்ணெய் கொடுக்குறத ஸ்டாப் பண்ண போறாங்களா. நாங்க எப்படி ஃபேஸ் பண்றதுன்னே புரியல. ஏன்னா 2025 நாங்க கப்படிக்கும் போது உங்களுக்கே தெரியும், பாகிஸ்தான் அந்த பாகல்காம் அட்டாக் நடந்து உண்மையிலே ஒரு பெரிய இன்சிடென்டா உருக்கமாயி அதுக்கப்புறம் அது வந்து வெளியே வந்துதான் நமக்கு வந்து கப்படிச்சோமே. இப்போ இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. இந்த 2026 நாங்க ஆடவே ஸ்டார்ட் பண்ணல, அதுக்குள்ள இவ்வளவு தடங்கள் வருதுங்க. அதாவது என் தலைவர் சொன்ன மாதிரி தான், ஒருத்தனுக்கு சக்சஸ் கிடைக்கணும்னா அவன் வர கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சு மேலே போயிட்டே இருந்தாதான் அவனுக்கு சக்சஸ் கிடைக்கும். ஸோ 2026 நாங்கள் அடிக்க நிறைய தடைகள் வந்தாலும் எப்படியாவது 2026 கப்பை நாங்கள் அடிப்போங்க. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ தடை வருது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.